பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். ஜோஷுவா சாப்டர் 1 verse 9. பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். Be strong and courageous, for the Lord your God is with you wherever you go. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி இருந்தாங்களாம். அவங்க ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு சொல்லி அவங்க அதுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு இருந்தாங்களாம். அப்போது அடுத்த நாள் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேக வேகமாக ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து காலையிலே எழுந்து ஒவ்வொரு காரியங்களையும் அவங்க ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க காலையில் 8 மணிக்கு அந்த இன்டர்வியூக்கு போகணுமா, காலையில் 6 மணிக்கு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சான். நான் எப்படி போய் நான் இந்த இன்டர்வியூ பண்ண போகிறேன், ஐயோ எனக்கு எல்லாமே மறந்து போயிருச்சே. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி தானே, எக்ஸாம் ஹால்குள்ளே போனால் எல்லாமே மறந்து போயிருமோன்னு சொல்லி பயப்படுவாங்க. இன்டர்வியூக்கு போனால் நம்ம சரியாக பண்ணுவோமா, இல்லை எல்லாமே மறந்துடுமா, அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் நம்ம சரியாக சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே அநேக பயங்கள் காணப்படலாம். அப்படி தானே? அப்போ இந்த சகோதரிக்குள்ளேயும் ஒரு விதமான ஒரு பயம் இருந்துச்சான். நம்ம போய் நல்லா அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, நல்லா நமக்கு அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு பயத்தின் மத்தியில் இருந்தாங்களாம். அப்போ ஏசப்பா வார்த்தையின் மூலமாக பேசினாங்களாம். வேத வசனத்தில் இருக்கிற வார்த்தைகள் மூலமாக பேசினாங்களாம். பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லி ஏசப்பா பேசினாங்களாம். ஏசப்பா இந்த வார்த்தையை கொடுத்த உடனே அவங்களுக்குள்ள ரொம்ப பெரிய சந்தோஷம் வந்துருச்சான். ஏசப்பா என்னோட கூட இருக்கிறாங்க, அப்போ நான் எதை குறித்து நான் பயப்பட வேணாம், ஏசப்பா எனக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாங்க, என் கூட ஏசப்பா வருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசமா. அப்போ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஏதோ ஒரு ஜாப்ல நீங்கள் இருக்கலாம். அங்கே நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் பயத்தோடு நீங்கள் போகலாம். ஐயோ அங்கே பேசுகிற மனுஷங்க என்னை ரொம்ப டாமினன்ட் பண்ணுறாங்களே, அவங்க என்னை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்களே, என்னை வேலை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்களே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இல்லை உங்களுடைய ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நீங்கள் பயத்தோடு நீங்கள் போகலாம். இல்லை உங்களுடைய படிக்கின்ற காலேஜுக்கு போகிறதுக்கு நீங்கள் பயத்தோடு போகலாம். இல்லை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அடுத்தடுத்த சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் பயப்படலாம். ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி நீங்கள் திட்டமிட்டு வச்சிருப்பீங்க, ஆனால் அதை செய்கிறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு பயம் காணப்படும். அப்படிதானே? இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், தைரியமாக இரு, திடமனதாயிரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ எங்க போய் என்ன காரியங்கள் செய்தாலும் நான் உனக்கு அதில் ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன், நான் உனக்கு ஒரு வெற்றியை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தோட இருங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். எதை நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க ஐயோ நமக்கு இப்படி ஆயிருமே, எனக்கு பெருசா நாலேஜ் இல்லையே, எனக்கு எதுவுமே தெரியலையே, இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியலையே, அவங்க ஒவ்வொரு கேள்வி கேட்டாங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பயந்து போய் நீங்க ரொம்ப கவலைப்படலாம் வேண்டாம். ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால கலங்காம இருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா பெரிய காரியங்களை செய்வார். நாம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே ஏசப்பா, நாங்க போகின்ற இடங்கள் எல்லாம் நீங்க எங்களோட கூட வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. எங்களோட கூட வாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க தகப்பனே வெற்றியை கொடுங்க. எல்லா பயத்தை நீங்க எடுத்து போடுங்க. பிள்ளைங்க ஆண்டவரே ஏசப்பா இந்த நாள்ல எங்கு செல்லுகிறாங்களோ நீங்க பிள்ளைங்களோட கூட இருந்து ஆண்டவரே பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. எங்கேயும் போகிறதுக்கு ஆண்டவரே பயந்து பயந்து போகாம இயேசு என்னோட கூட இருக்கிறார்னு சொல்லி ஆண்டவரே தைரியமாக போறதுக்கு நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். நீங்க போகின்ற இடங்கள் எல்லா இடங்களுக்கும் இயேசு உங்களோட கூட வருவார். அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. Have a joyful day.